அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. 10ஆம் அதிபதி 12 லக்கணங்களுக்கும் எங்கிருந்தால் தொழிலால் மேன்மை அடைய முடியும், அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு சொந்த தொழிலா அல்லது வேலையா, 2ஆம் பாவம் பேச்சு சாமர்த்தியமான தொழிலா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம பெருசாக சொல்லலை, சரிங்களா? 10ஆம் அதிபதி 12 லக்னங்களுக்கு எங்கே இருந்தால் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடம். ஓகேங்களா? இந்த 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா விரயத்துக்கு லாபமாக வரும், லாபத்துக்கு விரயமாக வரும், சரிங்களா? அப்பாவுடைய வருமானத்தை குறிக்கும், அப்பாவினுடைய குடும்பத்தை குறிக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஆயுள் ஸ்தானத்துக்கு இது 3ஆம் பாவமாக வரும், 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமும் வரும், அதனால தான் மாமியார் ஸ்தானம். ஓகேங்களா? அதே மாதிரி 6க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவமாக வரும். அதே மாதிரி 5க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 6ஆம் பாவமாக வரும். நல்லா பாருங்க, பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் சொல்லப்பட்டாலும் 10ஆம் இடத்துக்கு 5 8 தான், 5ஆம் இடத்துக்கு 10 6 தான். ஓகே, 4ஆம் இடத்துக்கு நேர் 7 10ஆம் இடம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3க்கு 8ஆவது இடமா வரும். 2வது இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துக்கு அது திரிகோணமாக வரும், லக்னத்துக்கு ஆல்ரெடி அது 10ஆ வரும். இவ்வளவு சிறப்புகள் இந்த 10ஆம் இடம். வெறுமனையா 10லேருந்து உங்களுக்கு ஒரு திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா இத்தனை பாவங்களையும் சேர்த்து தான் அதை பலன் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அந்த அளவில் இங்கே ஆய்வு செய்யறது பெருசாக நம்ம ஆய்வு செய்யறது இல்லை. ஓகேங்களா? வாங்க இந்த 10ஆம் பாவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொழிலால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது சொந்த தொழிலோ வேலையோ வேற ஏதாவது ஒரு அமைப்பால இருக்கும். மொத்தத்தில் தொழில், ஜீவனம், கௌரவஸ்தானம், சரிங்களா? தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், கௌரவம், நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து, மரியாதை, இது எல்லாமே இந்த 10ஆம் இடம் கொடுக்கும். கர்மம் மெயினாக நமக்கு தத்துப்புத்திரன் இருக்கிறானான்னு சொல்லக்கூடிய இடம்லாம் இது. 10ஆம் அதிபதி எங்க இருந்தால் நன்மைங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் ரிஷபம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். ஆல்ரெடி இந்த லக்னத்துக்கு அவர் ராஜயோகாதிபதி, லக்னாதிபதிக்கு நண்பரும் கூட. அந்த அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி சனி ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் தொழிலால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சரிங்களா? 19 20 வயசுக்கு மேலே தான், முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்திலேயே நம்ம சொல்லலாம். இப்போ வந்து 22 21 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. அப்போ 19 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். முதல்ல இவங்க எந்த தொழிலில் போய் செய்கிறாங்களோ அந்த தொழிலில் நிற்க மாட்டாங்க, விலகி வந்துடுவாங்க. 10ஆம் அதிபதி உங்களுடைய ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல கவனிங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சுட்சமமாக அதில் சொல்கிறேன். இந்த 10ஆம் அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துக்குள்ளார வந்துச்சுன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தொழில் செட் ஆயிரும். 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்குள்ளார 12ஆம் இடத்துக்குள்ளார லக்னாதிபதி இது 10ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு மேலே 8 9 10 11 12 இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் தான் தொழில் பர்மனெண்ட் ஆகும். ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும். இதான் அடிப்படையில் சொல்லிடலாம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் வகையில் நன்மை, ஆனால் ஜாதகரை கெடுப்பார். நல்ல யோகத்தை தருவார், அதே மாதிரி உடல் நலத்தில் பிரச்சனை தருவார், கண் சார்ந்த பிரச்சனை கொடுத்துருவார், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவார், வருமானம் வரும், சரிங்களா? உடல்நல ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவார். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல மிதுனத்தில் இருப்பது யோகம். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம், தொழிலால் வருமானம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது கூட இந்த வீட்டில் அவர் பகை, ஆனால் ஒரு பாவகிரகம் 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிற ஒரு வகையில கட்டுக்குள்பட்டு நன்மையை தருவார். சரி, 4ஆம் இடம் இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் வீட்டை பார்ப்பார், தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தாருன்னு அந்த வீட்டை கெடுத்துடுவார். லக்னத்தில் இருக்கும்போது 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார், அதுவும் அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை. 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் அது வந்து கொஞ்சம் சரியில்லாத ஒரு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சொத்துல பிரச்சனையை கொடுத்து கொஞ்சம் காலதாமதம் செஞ்சு அதன் பிறகு தொழிலில் உங்களை ஒரு ஸ்டாண்டர்டாக உட்கார வச்சிருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு 6ஆம் இடத்துல இருப்பது நல்ல வேலையை அமையும், ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அமையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி தான் வேலை அமையும். பிற்காலத்தில் முதலாளி ஆகக்கூடிய யோகத்தை இங்கே இருக்கும்போது தரும்.
சரி, 7ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் பெற்று இருக்கும். இதுவும் தொழிலில் நிறைய மாற்றங்களை கொடுத்து அதன் பிறகு மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன்ல உட்காந்துருவாங்க. 8ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப நல்லது. 10க்கு அது 11ஆம் இடம். அந்த அமைப்புல இருக்கும்போது ஆயிலையும் தரும், தொழிலால நல்ல லாபத்தையும் தருவார் அப்படின்னு அர்த்தம். 9ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது, ஏன்னா அது பாதகஸ்தானம், அவர் இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம், 11லும் இருக்கலாம். 12ஆம் இடத்தில் நீச்சமா இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கலாம். சரிங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு வரும். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். லக்னாதிபதி சூரியனுக்கு சுக்கிரன் பகை. சரி, இவங்களுக்கு ஆரம்பத்துல நிறைய கஷ்டப்பட்டு அதன் பிறகுதான் இவங்களுக்கும் தொழில் செட் ஆகும். சரி பாருங்க, லக்னாதிபதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் அமர்வது, 10ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது யோகம், வேலையெல்லாம் தேடி வரும். இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, நிறைய பேர் அரசு வேலையில் இருப்பாங்க, தேடி வந்திருக்கும். சரி, அதன் பிறகு 2ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். இங்க வந்து நீச்சம் நீங்க எடுக்கிறத விட அவர் பங்கப்படாம இருந்தா இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும். 3ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கும்போது 10ஆம் இடத்தை பார்ப்பார், இதுவும் பரவாயில்லை. 5ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். 6, 7 அதாவது மகர கும்பம், இந்த 2 வீடுகளில் அவர் இருப்பது நன்மையை தரும். 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது, சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமான மீனத்தில் உச்சம் பெறுவது, இதுவும் கூட ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளில் கடத்தி ஒரு யோகத்தை தருவார். 9ஆம் இடத்தில் இங்கே அவர் இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்தில் இருப்பது நல்ல யோகம், 11ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம், 12இல் இருக்கக்கூடாது. விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். லக்னத்திலேயே வந்து அவர் அமரும் போது வேலை தேடி வரும், கவர்மெண்ட் வேலை தான் தேடி வரும். சிம்ம வீடு நல்ல அமைப்புல இருந்தா, குருவும் நல்ல அமைப்புல இருந்தா, சூரியன் நல்ல அமைப்புல இருந்தா உங்களுக்கு கட்டாயம் வீடு தேடி வரும். அப்பா வந்து நல்ல ஒரு ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 10ஆம் அதிபதி லக்னத்தில் அமரும்போது சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட பேர் அவங்க வீட்டில் கட்டாயம் இருக்கும், சிவனுடைய பேரும் நிச்சயம் இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கலாம், தனுசுல தாராளமாக இருக்கலாம். மகரம் கும்பத்தில், மகரத்தில் இருப்பது நல்லதல்ல, கும்பத்தில் இருக்கும்போது பரவாயில்லை, எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீனத்தில் இருக்கும்போதும் அது வந்து அவருக்கு நட்பு வீடு, பிடிச்ச வீடு, அந்த வீட்டில் இருக்கும்போது நல்ல பலனை தருவார். மேசத்தில் அவர் உச்சமடைஞ்ச போது பார்த்தீங்கன்னா அரசியல், அதே மாதிரி தொழில் ஸ்தானம், ஜீவன ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருந்து நம்மளுடைய அவர் வந்து திசையோ புத்தியோ நடக்கும்போது இது ஓரளவு நல்ல அமைப்பை தரும். அதன் பிறகு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போது இதுவும் நல்ல ஒரு பலனை தரும். 8ஆம் இடத்தில் இருக்கும்போது பரவாயில்லை. 9ஆம் இடம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும். 10ஆம் இடத்தில் இருப்பது திக்பலம் பெற்றிருப்பார், மிக ஒரு மேன்மையான பலனை தரும். 11ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். 12ஆம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது. கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய், லக்னாதிபதிக்கு பகை. இவரும் ஆரம்பத்தில் வந்து தொழிலில் கொஞ்சம் சாமானியமாக நம்மளை செட் ஆக விட மாட்டார். அதன் பிறகுதான், ஏன்னா அந்த லக்னாதிபதிக்கும் 10ஆம் அதிபதிக்கும் கொஞ்சம் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி, அந்த கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே செவ்வாய் வந்து அமர்வது கோபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அவர் லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு லக்னத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்பு தான். சரி, 2ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், 3ஆம் இடத்தில் நிச்சயமா இருக்கலாம், 4ஆம் இடம் பரவாயில்லை, அது ரிஷப வீடுங்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கலாம் கும்ப லக்னத்துக்கு. 5ல் மிதுன வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் அவருக்கு ஆகவே ஆகாத, அவருங்க நீச்சம் அடைஞ்சிட்டார் வேற. 7ஆம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம், அவர் ரொம்ப பிடிச்ச வீடு செவ்வாய்க்கு சிம்மம். 8ஆம் இடத்துல இருக்க வேண்டாம். 9ஆம் இடம் வந்து அது ஸ்திர லக்னம்னால அது பாதகமும் சேர்த்து செய்யும். அவர் 9ல் இருப்பதை விட 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை தரும். 11ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். 12ல் உச்சமடையது ஒரு நல்ல யோக அமைப்பை கண்டிப்பாக தரும் தொழில் வகையில. சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் அவரே வருவார், குருவே வருவார். அப்போ அவர் 10ஆம் அதிபதியாக அவரே வரும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கும்போது இங்கே கேந்திராதிபதி தோஷமும் சேர்ந்து வேலை செய்யும், நல்லாவே வேலை செய்யும். வேற ஏதாவது கிரகங்கள் இருந்தால் தான் அந்த அமைப்பு வந்து மாறும். சரி, லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறார், அந்த அமைப்புல நன்மை. ஆனா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல லக்னத்தை தவிர மற்ற இடத்துல இருக்கும்போது பாதிப்பு அதிகம், லக்னத்தில் இருக்கும்போது மிக குறைந்த பாதிப்பை தான் தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுக்கலாம். அப்ப மீன லக்னத்துக்கு லக்னத்துல குரு வந்து உட்கார்ந்து இருக்கிறது, திக்பலம் பெறுவது நல்லது. 2ஆம் இடத்தில் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அங்க கேந்திராதிபதி தோஷத்தையும் சேர்த்து தான் நம்ம நல்லதுன்னு சொல்றோம். நல்லா பாருங்க, அந்த தோஷமும் வேலை செய்யும்னு சொல்லிட்டு தான் நான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். 2ஆம் இடமான மேசத்தில் இருப்பது நல்லது. 3ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பது கூட பரவாயில்லை ஓரளவு. மிதுனத்துல இருக்கும்போது அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார், இது நல்லதா அல்ல. சரிங்களா? கேந்திராதிபதி தோஷம் ஏற்படும், ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்ட்டு. 5ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம், உச்சம் அடைஞ்சிருப்பது நல்ல யோகம். 6ஆம் இடத்துல இருப்பது மிக மிக சிறப்பு. மீன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருப்பது. 7ஆம் இடத்துல அவர் இருக்க வேண்டாம். 8ஆம் இடத்தில் இருக்கிறது கூட பரவாயில்லை. 9ஆம் இடத்தில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல ஒரு யோகம்.
10ஆம் இடத்தில் தனித்து இருக்கக்கூடாது, வேற யாராவது சேர்ந்திருந்தாதான் அது யோகம். 11ஆம் இடத்தில் அவர் நீசம் அடையக்கூடாது. 10ஆம் அதிபதி லக்னாதிபதி நீசம் அடைவது அந்த அளவு ஒரு நல்ல பலனை தராது. 11ஆம் இடத்தை விட்டு 12ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்ல, திக்பலத்துக்கு பக்கத்துல வந்துட்டாரு, இது வந்து ஓரளவுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி புதன். அவர் லக்னத்திலே திக்பலம் பெறுகிறார், உச்சம் பிளஸ் திக்பலம் பெறுகிறார். லக்னத்துல திக்பலம் பெறுவது நல்லதுதான், ஓகேங்களா. இங்க கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது. சரி, 2ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், தொழில் வகையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். 4ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல, 10ஆம் இடத்தை பார்ப்பார், ஆனா அங்கேயும் கேந்திராதிபதி தோஷம், அதனாலதான் பரவாயில்லைங்கிற ஒரு வார்த்தை. 5ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம், 6லயும் நிச்சயமாக இருக்கலாம். 7ஆம் இடத்தில் அவர் ஆல்ரெடி நீச்சம், அங்க அவர் இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்திலையும் இருப்பதை விட 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தில் வேற ஏதாவது பாவகிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது அங்க நன்மையை தரும். எந்த காரணம் கொண்டு கன்னி லக்னத்துக்கு சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் அப்படி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக மறுபடியும் புதனே வருவார். தனுசு லக்னத்துல திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு யோகம். 2ஆம் இடத்துல மகரத்திலையும் 3ஆம் இடமான கும்பத்தில் இருப்பது யோகம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, 6ல் இருக்கலாம், 7ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கலாம், 8ஆம் இடமான கடகத்தில் அவர் இருக்கக்கூடாது, 9ஆம் இடமான சிம்மத்தில் இருப்பது மிக சிறப்பு. 10ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது, சரிங்களா. 10ஆம் இடத்துல அவர் தனித்து அவர் மட்டும் இருந்துட்டாருன்னா போச்சு. 11ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம். 12ஆம் இடம் வந்து அவர் அந்த அளவு அது ஒரு விசேஷமான வீடு அல்ல. சரி, அதன் பிறகு மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. லக்னத்துல இருந்தால் திக்பலம் பரவாயில்லை, 2ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், 3ல் இருக்கலாம், 4ல் இருக்க கூடாது. 5ஆம் இடமான துலாத்தில் இருக்கலாம், 6ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருந்தால் கேந்திராதிபதி தோஷம். 8ஆம் இடத்துல இருந்தா கூட பரவாயில்லை, 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு, 10ல் இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 12ஆம் இடத்தில் இருப்பதும் பரவாயில்லை, நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி, லக்னாதிபதிக்கு பகையான கிரகம். இவர் லக்னத்துல வந்து அமர்வது நல்லதல்ல, அங்கிருந்து 10ஆம் வரியாக அந்த வீட்டை பார்த்துருவார். சரி, அதை பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பது யோகம், ஓகேங்களா. 3ஆம் இடமான மிதுனத்தில் இருப்பது யோகம். கடகத்துல இருப்பதும் சிம்மத்தில் இருப்பதும் சனி பகவான் நல்லதல்ல. கன்னியில இருக்கலாம், கண்ணில கூட கட்டுக்குள்பட்டுதான் நன்மை. மேச லக்னம் இல்லையா, 6ஆம் இடம் இல்லைங்களா, அதனால கட்டுக்குள்பட்டு இங்க நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் பெற்றிருப்பார், இது ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். 8ஆம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்க கூட பரவாயில்லை, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, பாதகம் வேலை செய்யும். 12ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் அப்படி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருங்க, செவ்வாய். செவ்வாய் லக்னத்தில் வரும்போது நீசம், அவர் நீச்சமா இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்துக்கு வரும்போது இது வந்து ஒரு கட்டுக்குள்பட்டுதான் நன்மையை தருவார். 2ஆம் இடத்துல சிம்மத்துல மிகப்பெரிய யோகம். கண்ணியில இருக்க வேண்டாம், துலாத்துல இருப்பது பரவாயில்லை, விருச்சிகத்தில் இருப்பது கூட ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். தனுசுல இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும். மகரத்துல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருப்பது கூட அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஆனா அவர் அங்கிருந்து உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்ல ஒரு பலனை தரும். 10ஆம் இடத்தை வேற ஏதாவது சுபகரமும் சேர்த்து பார்க்கணும். அவர் மட்டும் 10ஆம் இடத்தை பார்த்தா அந்த வீடு கெடும். அதன் பிறகு 8ஆம் இடமான கும்பத்தில் இருப்பது பரவாயில்லை, சரிங்களா. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கும்போது இது ஒரு நல்ல யோகா அமைப்புகள் கண்டிப்பா தரும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றிருப்பார், அது நல்ல யோகத்தை தரும். 11ஆம் இடத்துல அவர் இருக்க வேண்டாம், கேந்திராதிபதி தோஷத்து பாதகாதிபதி தோஷத்தையும் சேர்த்து செய்வார். 12ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. சரி, துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரனுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் பக்கம் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சந்திரனை ஒளியோட நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தட்ல நான் ஜென்ரலா சொல்றேன். லக்னத்தில் இருப்பது நன்மை, 2ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம், 3ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை, 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருப்பது பரவாயில்ல, 5ல் இருப்பது நல்ல யோகத்தை தரும். நம்மளுடைய 4, 5ல் இருக்கும்போது நல்ல யோகத்தை, மகரத்துல கும்பத்துல இருக்கும்போது பரவாயில்லைன்னு சொன்னேன், ஓகேங்களா. அப்போ 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரவாயில்லை, 6ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்புகளை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு பிடிச்ச வீடு. 7ஆம் இடத்துல அவர் இருப்பது பரவாயில்ல, 8ஆம் இடத்துல இருப்பது மிக சிறப்பு, 9ஆம் இடம் கெடுக்காது, 10ஆம் இடம் வந்து அவர் ஆட்சி பெற்றிருப்பதனால மிகப்பெரிய யோகத்தை தரும், 11ஆம் இடமும் நன்மை தான், 12ஆம் இடம் கொஞ்சம் குறைவான நன்மை அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு அப்புறம் இல்லை துலாம் லக்னத்துக்கு அப்புறம் மகர லக்னத்தை எடுக்கணும். மகர லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வருவாங்க, நம்மளுடைய சுக்கிர பகவான் தான் வருவார்.
சரிங்களா. சுக்கிரன் வந்து மகர லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக லக்னத்தில் அமர்வது மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்தின் கும்பத்தில் அமர்வதும் யோகம். 3ஆம் இடமான மீனத்தில் உச்சம் அடைவதும் யோகம். 4ல் இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஆமா 4ஆம் இடத்தில் அவர் வந்து மேசத்தில் இருந்தாலும் அங்கிருந்து 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார், மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடமான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருப்பார், யோகம். 6ஆம் இடமான மிதுனத்தில் இருப்பது யோகம். 7ஆம் இடமான கடகத்திலும் 8ஆம் இடமான சிம்மத்திலும் இருப்பது அந்த அளவு நன்மை இல்லை. 9ஆம் இடமான கண்ணியில் இருந்தால் கூட ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிறகு தொழில் அமைஞ்சிரும். 10ஆம் இடமான சுக்கிரன் அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல யோக பலனை நிச்சயமாக தருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அவர் இருக்க வேண்டாம், 12ஆம் இடத்தில் இருக்க கூட பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா லக்னங்களுக்கும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். 12 லக்னங்களுக்கும் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மேச லக்னத்தை ஆரம்பித்து மேசம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாமே சொல்லிட்டோம். 4 சரராசிகளும் சொல்லிட்டோம், உபயராசியும் சொல்லிட்டோம், ஸ்திர ராசிகளும் சொல்லியிருக்கோம். இது நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னென்ன வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, லைக் கொடுத்துட்டு அந்த லைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், HYPன்னு இருக்கும். அந்த ஹைப்புங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து வியூஸ் அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்க்குறதில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.